வணக்கம். இந்த சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எதிர்காலத்துக்கான ரொம்பவே புதிரான ஒரு தொழில்நுட்ப வரைபடத்தை, அதாவது ஒரு சீக்ரெட்டான ப்ளூ பிரிண்ட்டை டீகோட் பண்ண போறோம். இது சும்மா சாதாரணமான டேட்டா கிடையாதுங்க. விண்வெளி நாகரிகத்துக்கான ஒரு மாபெரும் ஆற்றல் மூலத்தை பத்தின தகவல். ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயத்த நாம ரொம்ப சுலபமா ஒரு கதை மாதிரி தெரிஞ்சுக்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க உள்ள போகலாம். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒரு டெட் செல், அதாவது இறந்த செல், சில அணு கட்டமைப்புகள், அதுக்கப்புறம் ரொம்ப பழமையான ஒரு தத்துவ பழமொழி, சம்பந்தமே இல்லாத இந்த 3 விஷயங்களுக்கும் எதிர்கால விண்வெளி நாகரிகத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்க முடியும்? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரு பழைய சிதறி கிடக்கிற ப்ளூ பிரிண்டை எடுத்து ஒட்டுற மாதிரி இந்த மூல தரவுகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து இந்த மாபெரும் புதிரின் அமைப்போ விடுவிக்க போறோம். பகுதி 1. விண்வெளி நாகரிகங்களுக்கான ஆற்றல். நம்ம சோர்ஸ் டேட்டாவில் இந்த தொழில்நுட்பத்தை சீனாவின் மிகப்பெரிய விண்வெளி லட்சியங்களோட நேரடியா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மையப்பகுதி என்ன தெரியுமா? குவாண்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். பேரை கேட்டாலே கொஞ்சம் பிரம்மாண்டமா, ஆனா அதே சமயம் ரொம்ப சிக்கலா தோணுது இல்லையா? சிம்பிளா சொல்லணும்னா, விண்வெளியில மின்சாரத்தை உருவாக்குறதுக்கான ஒரு அட்வான்ஸ்டான சோதனை அடிப்படையிலான கட்டமைப்பு தாங்க இது. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு ஒளிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒற்றுமொட்ட விண்வெளி நாகரிகத்துக்கே பவர் கொடுக்க போற ஒரு மாபெரும் லட்சியம். சரி, அதோட தற்போதைய ரியாலிட்டி என்னன்னு பார்த்தா உங்களால நம்பவே முடியாது. வெறும் ஒரு சின்ன பச்சை நிற எல்இடி பல்பை எரிய வைக்கிறது மட்டும்தாங்க. என்னடா இதுன்னு யோசிக்கிறீங்களா? அறிவியல் சோதனைகள் எல்லாமே இப்படி ஒரு சின்ன புள்ளியில ஆரம்பிச்சு எப்படி பிரம்மாண்டமா வளரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். பகுதி 2. மூலப்பொருட்களை டீகோட் செய்தல். இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்க போறோம். நம்ம கையில கிடைச்ச தரவுகளை அலசி பார்த்தா அது ஒரு கெமிஸ்ட்ரி லேப் இன்வென்ட்ரி மாதிரி இருக்கு. பொட்டாசியம் K40, கார்பன் C14, நைட்ரஜன் N14, அப்புறம் இரும்பு, துத்தநாகம், கிராஃபைட், கடைசியா ஜெல் தொழில்நுட்பம். இப்படி ஆங்காங்கே சிதறி கிடக்கிற கொஞ்சம் குழப்பமான இந்த மூலப்பொருட்களை வச்சுதான் அந்த மாபெரும் ஆற்றல் கட்டமைப்பை உருவாக்குறாங்க. இதெல்லாம் தாங்க நம்ம பசிலோட அடிப்படை பீஸுகள். பகுதி 3. பீட்டா அணுக்கரு பேட்டரி. நம்ம மூலத் தரவுகள் இந்த கருவிய வெறும் ஆற்றல் அறுவடை செய்ற அமைப்பா மட்டும் சொல்லல. அதுக்கும் மேல போய் ரொம்ப தெளிவா இத ஒரு பீட்டா அணு மின் நிலையம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா குறிப்பிடுது. ஆமாங்க, நீங்க நினைக்கிறது சரிதான். இது அணுசக்தி மூலமா இயங்கக்கூடிய ஒரு சின்ன பேட்டரி அமைப்பு. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போமா? இதோட செயல்பாட்டை 3 லாஜிக்கான ஸ்டெப்ஸா பிரிச்சிருக்காங்க. முதல் ஸ்டெப், கிராஃபைட்டை பயன்படுத்தி பாசிட்டிவ் நெகட்டிவ் முனைகளை, அதாவது டெர்மினல்ஸை உருவாக்குறாங்க. 2வது ஸ்டெப், கார்பன் 14 மற்றும் பொட்டாசியத்தோட அணுக்கட்டமைப்புகளுக்கு நடுவுல தொடர்புகளை ஏற்படுத்துறாங்க. இந்த ரியாக்ஷன்ஸ் நடந்த பிறகு ஃபைனல் ஸ்டெப், அதிலிருந்து நமக்கு தேவையான பீட்டா அணுசக்தி உருவாகுது. சிம்பிளா இருந்தாலும் செம பவர்ஃபுல் இல்ல? பகுதி 4. பச்சை எல்இடிக்கு சக்தி அளித்தல். இப்போ நாம பார்க்க போற இந்த நம்பரை நல்லா கவனிங்க. 2.6 வோல்ட். எந்த விதமான யூகமும் இல்லாம மூல குறிப்புகள்ல ரொம்ப துல்லியமா கொடுக்கப்பட்டிருக்கிற அளவு இதுதான். இந்த பீட்டா அணுக்கரு பேட்டரி சரியா 2.6 வோல்ட் மின் அழுத்தத்தை உருவாக்குது. இந்த 2.6 வோல்ட்டோட இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இந்த அமைப்பு சரியா 150 மில்லியாம்ஸ் திறன்ல இயங்குது. ஏன் குறிப்பா இந்த அளவுன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம முன்னாடியே பேசணும் இல்லையா, அந்த சின்ன பச்சை எல்இடி, அதை ஒளிர வைக்கிறதுக்கு சரியா இந்த 2.6 வோல்ட் 150 மில்லியாம்ஸ் பவர் தான் தேவைப்படுது. அவ்வளோ பெரிய குவாண்டம் சயின்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியிற ஒரு சின்ன பச்சை வெளிச்சமா மாறுறது உண்மையிலே ஒரு மேஜிக் மாதிரி தாங்க. பகுதி 5. ஆற்றலின் பொன் விதி. இதுவரைக்கும் நாம தூய்மையான அறிவியலை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நம்ம சோர்ஸ் டேட்டாவோட கடைசியில கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான தத்துவமா ஒளிஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம் இந்த வாசகத்தை கவனிங்க. வருமானம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் வெளியேற்றம் அதிகமாக இருக்கக்கூடாது. இது சும்மா ஒரு பழமொழின்னு கடந்து போயிட முடியாதுங்க. குறைவான ஆற்றலை மட்டுமே வெளியிடுற இந்த பீட்டா அணுக்கரு அமைப்புகளோட ஆற்றல் சேமிப்புக்கு இது எவ்வளவு பொருத்தமான ஒரு உருவக்கம் பாருங்க. இப்போ இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து யோசிச்சு பார்ப்போம். பிரம்மாண்டமான ஒரு விண்வெளி நாகரிகமே இப்படிப்பட்ட மிகச்சிறிய அணுசக்தி வெளியீட்டை சார்ந்திருக்க வேண்டியிருக்குன்னா, இந்த ஆற்றலின் பொன் விதி நம்ம அன்றாட தொழில்நுட்பத்துக்கும், ஏன் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையோட ஆற்றல் பயன்பாட்டுக்கும் எந்த அளவுக்கு பொருந்தும்? நம்ம கையில இருக்கிற ஆற்றல் கொஞ்சமா இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுல தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ரகசியமும் அடங்கியிருக்கு. இந்த கேள்விக்கான விடைய உங்களோட சிந்தனைக்கே விட்டுடுறேன். இந்த தகவல் அலசல் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன்.